ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெட் ஜீரோ சீசன் 4 எபிசோட் 1 பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை 2 வேலை இருக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கடா ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு எபிசோட் பார்த்த பிறகும் அந்த எபிசோடில் வர ஒரு முக்கியமான சீனையோ அல்லது வேற லெவல் ஃபைட் சீனையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணால் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காம நீங்கள் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எபிசோட் பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடுக்கு ரிலேட்டடான சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன குறை இருக்கோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி எபிசோட் 3ல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப் பற்றி பார்ப்போம். ஸோ எபிசோட் 3ல என்ன நடந்ததுன்னா, 7 டெட்லி சின்ஸான அதில் 2 பேரான கிரீட் அண்ட் குளுட்டோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்டியா அப்படிங்கிற ஒரு காண்டினென்ட்டை அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம குளுட்டோனியோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் மக்களோட பேர் அல்லது உங்களோட பேர் தெரிஞ்சுது அப்படின்னா போதும், அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவன் உங்களோட மெமரிஸை மற்ற மக்களில் இருக்க மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவான். அதாவது லிட்ரலி நீங்கள் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது உங்களை தவிர. மற்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் மற்றவங்களாம் யார் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு. பட் ஈவன் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் யார் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் அவனோட பவர் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பவர்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3ல வார் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு காண்டினென்ட்டை தான் இப்போ காமிக்கிறாங்க. அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் குளுட்டனி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவான். பட் அவன் கூட இருந்த லஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருவாங்க. பிடிச்சி வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த சீசனில், என்ன எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சீசனில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போவோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம சுபாரு எல்லாத்தையும் பற்றி கேட்குறான். யாருக்குமே ஞாபகம் இல்லையா இவன் யார் அப்படிங்கிறது. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜூலியஸ்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட மெமரிஸ் குளுட்டோனி வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பேரை யூஸ் பண்ணி இவனோட மெமரிஸை மற்றவங்கள இருக்க மைண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறான். ஸோ லிட்டரலி நம்ம ஜூலியஸ் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் நம்ம ஜூலியஸ்க்கு தெரியும் இவங்களாம் யாருன்னு. ஸோ இது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். ஈவன் நம்ம லேடி கிரஸ்க்கும் அதே மாதிரி தான் நடந்தது. லேடி கிரஸ்க்கு என்னாச்சுன்னா அவளோட பேரை யூஸ் பண்ணி அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அழிச்சிருவாங்க. அவள் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அவளுக்கு மற்றவங்க யாருன்னு தெரியாது. இன்னொரு சைடு நம்ம ரெம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா அவள் கான்சியஸ் இழந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மறைஞ்சிருவா. அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு யாருக்குமே தெரியாது. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருப்பாள். அண்ட் லிட்டரலி நம்ம இந்த லைக் 3 பேரும் 3 விதமில் இருக்காங்க. நம்ம ஜூலியஸ்க்கு மற்றவங்க எல்லாருமே யாருன்னு தெரியுது. பட் நம்ம ஜூலியஸ் யார் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய சிட்டிசனுக்கு கூட அவங்களோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மைண்டில் இருந்து எரேஸ் ஆகப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா சவுல் ஆஃப் த சேஜ் அப்படின்னு ஏன்னா சொல்கிறா. யாரா சவுல் ஆஃப் த சேஜ்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஏகப்பட்ட நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டினென்ட்டில் இருக்க எல்லா நாலேஜும் அவங்களுக்குள்ள ஏற்றிக்கணும் அப்படிங்கிற வேலை தான். ஸோ அவங்கள பார்த்தா நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எங்கடா இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஏஜ் ஆஃப் லுக்னியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக தான் இப்போ இங்கே இருக்க ஒரு 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம சுபாரு அப்புறம் லைக் நம்ம ஆனா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து போய் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாவது ஏதாவது தெரியுமா, அவங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. பட் அதை தான் சொல்லிட்டு இருக்கா ரெயின்ஹார்டும். அவங்கள பார்க்குறது அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிங்டமில் ஏகப்பட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நோய் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த நோய்க்கு தீர்வு அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி நான் தேடி போகலான்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அவங்களோட டவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. பட் நான் எவ்வளோ தூரம் நடந்தாலும் அந்த டவருக்கும் எனக்கு இருக்க டிஸ்டன்ஸ் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. லிட்டரலி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட மாபிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மாபிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் மாதிரி அதுவும் ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் நான் அவங்க கூட போகிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். அது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 7 கிரீட் ஆஃப் லஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களை அவங்க வந்து வேணா கிங்டம் கொண்டு போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடியும் பட்டிருக்கு சிட்டிசன்ஸ்க்கு. ஸோ அதுக்கு உதவுறதுக்காக நம்ம ரெயின்கார்டு அங்கேயே இருந்துடுறான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது. எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சபரும் நம்ம ரெயினாடும் பேசி முடிச்சுட்டு நம்ம ரெயினாடும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நம்ம ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரு கிட்ட வந்து கேட்குறா, நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்க நம்ம சுபாரு சொல்கிறான், இல்லை என்னதான் இந்த ரோடு சேஃபாக இருந்தாலும் நைட் டைமில் யாராவது ஒருத்தர் வாட்சிக்கு இருக்கணும், அதனால தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஆனாவும் நிறைய விஷயங்கள் பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரு கேட்குறான், நீ ஆனா இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ யார் அப்படிங்கிறத ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டியா நான் யார் அப்படிங்கிறது, நான் ஆனா இல்லை அப்படிங்கிறது அப்படின்னு
சொல்கிறான். ஆமாம், ஆனாவோட வாய்ஸும் அண்ட் அவள் எப்படி பேசுவோ அவளோட எண்ணங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். பட் உன்னோடது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நீ யார் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவள் சொல்கிறா, நான் தான் எச்டோனோ அப்படின்னு. எச்டோனோவா அப்படின்னு சொன்னோன்னே சாக்காயிருந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எச்டோனோ அப்படிங்கிறவ விச் ஆஃப் கிரீட் சேர்ந்தவ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இறந்துட்டா. பட் அப்போ தான் வந்து என்ன சொல்கிறா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம சுபாரு, அப்போ இங்கே நடந்த எல்லா காரணத்துக்கும் நீ தான் காரணமா, பெஸ்டியாவில் நடந்த எல்லா காரணத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னா அந்த 7 டெட்லி சின்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த விச்சஸோட கல்ட்டு சேர்ந்தவங்க. அவங்களாம் விச்சஸை வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுறவங்க, விச்சஸோட ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம நருட்டோல அக்காட்சுகி அப்படிங்கிற ஒரு கேங் இருக்கோ அதே மாதிரி விச்சஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விச்சஸ் கல்ட்டுன்னு இருக்குது. அந்த கல்ட்டில் தான் இந்த 7 டெட்லி சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நினச்சிட்டு கேட்குறான். பட் நம்ம எக்ஸ்ஜோனோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இல்லை அப்படிலாம் கிடையாது, எனக்கும் எப்படி வந்து இந்த உடம்புல மாட்டினேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏனாவோட உடம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். இந்த ஃபாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பிரிட்டு. அதாவது அவளோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் மாதிரி தான் வந்திருக்கா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்துட்டா. ஸோ இந்த ஸ்பிரிட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆனாவோட உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறா. ஸோ அதுதான் சொல்கிறா, ஆனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தணும் அப்படிங்கிற எனக்கு எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஸோ லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்டோனாவோட மெயின் வேலையே ஆனாவை வந்து பார்த்தீங்கன்னா காட் பண்ணுறது தான். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆனாவை எக்டோனாவை மீட் பண்ணிவிட்டு அவளோட பாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு ஸ்பிரிட் மாதிரி. ஸோ அப்பப்போ வெளியே வருவா. ஸோ அந்த மாதிரி ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனாவோட உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போகணும் அப்படிங்கிறது ஆசை. எனக்கு அவள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த சவுலாத ஸ்டேஜை பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆனாவையும் இந்த எக்டோனா ஸ்பிரிட்டையும் பிரிக்கிறதுன்னு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம குளுட்டோனியால் எல்லாத்துக்கும் மறக்கப்பட்ட பேரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம எக்ஜோனை கேட்குறா, ஸோ உன்னோட கோலும் எனக்கு என்னன்னு தெரியும். அதாவது நம்ம 2 பேரோட கோலும் ஒன்று தான். என்னோட கோல் என்னன்னா, நான் சவுலாத சேஜை மீட் பண்ணி எப்படி ஆனாவோட பாடியிலிருந்து நான் வெளியே வருது அப்படிங்கிறது தான். ஏன்னா என்னால் ஆனாவுக்கு எந்த விதமான ஒரு தீண்டுதலும் நடந்துடக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நம்ம சபாரோட கோல் என்னவா இருக்குன்னு வந்து நம்ம சுபாரோட கோல் என்னவா இருக்குன்னா, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுட்டோனியாவில் மெமரிஸ் அளிக்கப்பட்டிருக்குல்ல, ஸோ அந்த மெமரிஸ் மறுபடியும் திரும்ப கொண்டு வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொபுருவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவரான நம்ம ரெம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவன் ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் இன்ஸ்டால் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். போன சீசனில் இவன் ரெம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாருக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். ஸோ இவளும் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பேர் போயிருக்கும். அண்ட் மெமரிஸ் ஆல்சோ நம்ம குளுட்டோனியால் அழிக்கப்பட்டிருக்கும். அதனால் நம்ம சுபார் என்ன நினைக்கிறான், அவளை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்து சவுலாத சேஜுக்கிட்ட இருந்து இவளோட மெமரிஸை திரும்ப பெற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனோட கோலாக இருக்குது. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ரெம்மை வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ மேயர்ஸோட அந்த அவங்களோட பில்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். நம்ம சுபாரு போன சீசனில் இந்த மேத்யூ மேயர்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எமிலியாவை மீட் பண்ணி அவனுக்கு லவ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் உட்காந்து அந்த பெரிஸ்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மேயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான், ஓகே நீ ரெம்மை கூட்டிகிட்டு போகிறதானே வந்திருக்க, சரி அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனும் பர்மிஷன் கொடுத்துட்றான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலியை மீட் பண்ணுறான். மெயிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங்கில் தான் இருக்கா. அந்த கேஸ்டல்னு சொல்லிக்கலாம், அந்த ஒரு கேஸ்டலில் தான் இருக்கா. நம்ம மெயிலியால் வந்து பார்த்தீங்கன்னா மா பீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது மேஜிக்கல் பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், டிஎமும் பண்ண முடியும். ஸோ அதனால் இவளோட ஹெல்ப் கேட்டு நம்ம சுபாரு வந்திருக்கான். அவ்வளோ ஓகே நான் வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். ஏன்னா என்னதான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை இருக்குது. இவன் வந்து இதுக்கு முன்னாடி விச்சால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது விச்சுங்கிற ஒருத்திக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு இருப்பா. அவகிட்ட இருந்து தான் காப்பாற்றிருப்பான் நம்ம சுபாரு. காப்பாற்றி இந்த கேஸ்டலில் வச்சிருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவளால் தான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவளை கொண்டு போனதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஜூலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மெமரிஸ் அழிக்கப்பட்டதை யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்கான். அப்போ தான் ஜூலியஸ் நம்ம சுபுருவை பார்த்து கேட்குறான், சுபுரு இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன, மறக்கப்படுறதா இல்லை மறக்கிறதா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் நம்ம சுபாரு சொல்கிறான், ரெண்டுமே இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயம் தான். கண்டிப்பாக நான் இதிலிருந்து எல்லா சிட்டிசன்ஸையும் சரி ஒன்றையும் சரி நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜூலியஸ்க்கும் ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகுது. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். அப்புறம் நம்ம சுபாரு வந்து ரெம்மை பார்க்க போகிறான். ரெம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ரேமை பார்க்குறான். நம்ம ரெம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெம்மை வந்து ரேம் க்ளீன் பண்ணிவிட்டு அவளோட கிளாத்தெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் நாளைக்கு கிளம்புறீங்களா, அதனால தான் நான் அவளுக்கு கிளாத்தெல்லாம் மாற்றிட்டு அவளை க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன இவ்வளோ பெருவெட்டாக பார்க்குற அப்படின்னு, என்னடா இவ்வளோ காய்ச்சா இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் பார்க்கல, அவளை நான் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு மெமரிஸை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ரேம் வந்து கேட்குறா, நீ அடுத்த தடவை செத்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் உயிரோட வர
முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசன் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நம்ம ரெஜிரோவில் சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செத்துட்டே இருப்பா. செத்துட்டு திரும்ப திரும்ப ரீஸ்பான் ஆவா. எங்கே ரீஸ்பான் ஆவானா, லாஸ்ட் செக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் ஆகிட்டே இருப்பா. ஸோ இந்த சீசன் இந்த சீரீஸே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லாத்துக்குமே பவர்ஸ் இருக்கும், மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும். பட் நம்ம சுபாருக்கு எதுவுமே இருக்காது. அதனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ் கிட்ட மாட்டி செத்து மறுபடியும் திரும்ப வருவான். அண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருவாங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவனை சூசைட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் செக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அவங்களை எப்படி காப்பாற்றலாம்னு சொல்லி யோசிப்பான். ஸோ அதுதான் நம்ம சுபாரோட கோலாகவே இருந்திருக்கு இந்த சீசன் முழுக்க. இப்போ அவன் ரெம்மை பார்த்துட்டு, ரெம் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொல்லி முடிக்கிறான். ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாரெலாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிரஃபில் வந்து அவனோட அம்மாவை பார்க்க போகிறான். பட் அவங்க அம்மாவுக்கும் மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வைப் ஆயிருக்கும். பட் அவங்க அம்மாவோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளுட்டோனி அழிக்க மாட்டான். இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் அவனோட மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழந்துருவாங்க. இழந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு 2 குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பட் நம்ம கிரஃபிலுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் சீசனில் ஃபஸ்ட்டு தப்பாக நினச்சிருப்பான். பட் அதுக்கப்புறம் எல்லாமே அவனுக்கு ஒன்று புரிய வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா நம்ம கைவிட்டுட்டு அவங்களோட ஹாப்பினஸை தேடி போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பான். பட் அவங்க அம்மாவுக்கு மெமரிஸ் இழந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால் மறுபடியும் அவங்க அம்மா மீட் பண்ண வருவான். பட் அவங்க அம்மாவுக்கு இவன் யாருன்னு தெரியாது. பட் இவனுக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரியும். பட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மேலே ரொம்ப பாசம் அதிகம். அதனால் அவங்க அம்மா பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகி அழுகாதான் சொல்லுவாங்க. இவன் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி அழுக ஆரம்பிப்பான். இவனும் அவங்கள அம்மா மாதிரியே, நீ கவலைப்பட கிராஃபில், அம்மா இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுவான். ஸோ அவனுக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரியும். பட் லிட்டரலி அவங்க அம்மாவுக்கு இவன் யாருன்னு தெரியாது. பட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒரு பையனாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹாப்பியான லைஃப் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் அதை கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல மாட்டான். நல்லா கதறி அழுது முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போவான். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு 2 குழந்தைங்க. ஸோ லிட்டரலி சொல்ல போனால் நம்ம கிராஃபிலோட ஸ்டெப் சிப்ளிங்ஸ்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபில் அந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு இருப்பாங்க. பாய் போயிட்டு வா, அடுத்த தடவை வான்னு. அவங்க அம்மாவும் நல்லபடியாக வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. எப்பயாவது உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா நான் உனக்கு இருக்கேன், அம்மா ஸ்தானத்தில் நான் உனக்கு இருக்கேன், நீ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை மீட் பண்ணலாம், நான் உனக்கு என்னோட தோல் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவா, அழுகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் கிராஃபில் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்லு, ராஃபில் நீயும் பாய் சொல்லுன்னு அவனோட சின்ன குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க. ராஃபிலா? ஆமாம், நான் உங்களுக்கு இவங்க யாருன்னு சொல்லவே இல்லை, இவனோட பேர் தான் ராஃபில், இவளோட பேர் ஃப்ரெட் அப்படிங்குவா. இவங்க 2 பேர் கேட்டோடனே இவன் ஷாக் ஆயிடுவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட பேரு கிராஃபில், அங்கே இருக்க சின்ன பையனோட பேர் ராஃபில், இவனோட அக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெடிகா, இங்கே இருக்க இவனோட அக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டு. ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு நினைவில் வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுப்பான். ஸோ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அழிக்கப்பட்டாலும் அவங்களுக்குன்னு இருக்க அந்த ஒரு எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயுமே நல்லா கனெக்ட் ஆகுறத நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிப்பான்.